ஏர் இந்தியாவுடைய விமான சேவை வந்து ஒரு தரமற்றதாக இருக்குது, அவங்களுடைய சேவை வந்து நம்பகத்தன்மை இல்லாததாக இருக்குது அப்படின்னு சொல்லி உலக நாடுகள், பல்வேறு நாடுகள் வந்து ஏர் இந்தியாவுடைய விமான சேவையை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. நடந்தாலும் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கேமராமேன்களோட தங்களுடைய பரிவாரங்களோட வந்து இழவு வீட்டில் போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, படங்களை எடுத்து வந்து அப்லோட் பண்ணுறது, இந்த வேலைகளை வந்து செய்கிறாரு அப்படின்னு சொல்லி விமர்சனங்களை பண்ணி வராங்க. விமானங்களையும் விமான நிலையங்களையும் விமானத்தில் ஏற்றப்படும் சுமைகளையும் பராமரிக்கும் ஒரு பொறுப்பை வந்து ஒப்பந்த அடிப்படையில் வந்து CELEBI அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு வந்து இந்திய அரசாங்கம் ஒப்படைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 9 விமான நிலையத்தை வந்து அவங்க தான் வந்து பார்வையிடுறாங்க, அவங்க தான் மேற்பார்வையில் தான் இந்த வேலைகள் நடக்குது. ஒரு துருக்கியுடைய நிறுவனம், அதாவது ஒரு இஸ்லாமிய நாட்டுடைய நிறுவனம். அது இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு சங்கிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்லாமிய அமைப்புகள் நிர்வகிக்கிற நிறுவனங்களை எல்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. இதன் அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய அந்த விமான நிலையமும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இயங்கிட்டு வந்தது. 2008 இருந்து 2032 வரலும் அவங்களுக்கு வந்து ஒப்பந்தம் போடப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செஞ்சு அந்த பராமரிக்கிற அந்த ஒப்பந்தத்தை யாருக்கு ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா, AAHL அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு ஒப்படைக்கிறாங்க. அதாவது ஏர்போர்ட் ஹோல்டிங் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து கடந்த மே 15ஆம் தேதியிலிருந்து அந்த இதை வந்து ஒப்படைக்கிறாங்க. இந்த AAHL அப்படிங்கிற நிறுவனத்துக்கு வந்து போதிய அனுபவங்களும் கிடையாது, இதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த மாதிரி வேலைகளை செஞ்சதும் கிடையாது. அந்த நிறுவனம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரேந்திர மோடியோடைய உயிர் நண்பரான ஆதானிக்கு தான் சொந்தமான கம்பெனி. போதிய அனுபவமே இல்லாத ஒரு கம்பெனிக்கு இந்த பொறுப்பை ஒப்படைச்சதுனால அந்த போயிங் விமானத்துல அதை தூக்கி சுமக்கிற அளவை விட அதிகப்படியான லக்கேஜ்களை அந்த விமானத்துல ஏற்றிருப்பாங்களா, அதனாலதான் அதை டேக் அப் ஆகாம அது விமான நிலையத்துல சற்று தூரத்திலே அது விழுந்து போச்சு. 2025க்கான ஒரு மிராக்கல் செய்தியாக பார்க்கப்படுவது வந்து பாத்தீங்கன்னா, அந்த வெடிச்சு சிதறிய அந்த போயிங் விமானம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு பேருந்து வந்து ஒரு 50 பேரை கொண்டு வர ஒரு பேருந்து எவ்வளவு பெருசு இருக்குன்னு நமக்கு தெரியும். 242 பேரை ஏற்றி கொண்டு சரக்குகளை ஏற்றிட்டு போற அந்த போயிங் விமானம் எவ்வளவு பெரிய விமானமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த விமானம் 9 மணி நேரம் பறப்பதற்கான எரிபொருளை ரொப்பி வச்சிருக்கிற ஒரு விமானம். அந்த விமானம் வெடித்து சிதறனா எவ்வளவு பெரிய தீப்பிழம்பு ஏற்படும் நமக்கு தெரியும். அப்படி ஏற்பட்ட ஒரு தீப்பிழம்புல இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் வந்து தப்பிச்சு வந்திருக்காரு. அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியான தருணம். எங்கள் வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு போக போகுது அப்படின்னு புகைப்படத்தை வந்து அனுப்பியிருக்காரு. இந்த நிமிஷத்துல இருந்து 3வது நிமிஷமே இந்த விபத்து ஏற்பட்டு அந்த 5 பேரும் இந்த கருகி அந்த விமான விபத்துல வந்து இறந்து போயிருக்காங்க. இதுதான் உயரமாக பார்க்கப்படுது. என்னென்ன கனவு கண்டாங்களோ அவங்க, என்னென்ன மாதிரிலாம் அதனுடைய வாழ்க்கையை வந்து கட்டமைக்கலாம், லண்டன் போன்ற ஒரு நகரங்களில் நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி போனாங்களோ, அது எதுவுமே நிறைவேறாம தங்கள் வாழ்க்கை வந்து குறை வாழ்க்கையாக போச்சு அப்படிங்கிறது ரொம்ப சோகமான ஒரு முடிவாக நேற்று அது அமைஞ்சு போச்சு. வணக்கம். நேற்று குஜராத் மாநிலத்துடைய அகமதாபாத்ல இருந்து லண்டன் மாநகரை நோக்கி சென்ற ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி 241 பயணிகள் வந்து இறந்திருக்காங்க. அந்த விமானம் விழுந்தது வந்து ஒரு கமர்ஷியல் ஏரியாவில் விழுந்திருக்குது. அங்கே PJ மருத்துவக் கல்லூரி மீது விழுந்ததுனால அங்கே 3 மருத்துவர்கள் இறந்திருக்காங்க. 40க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வந்து படுகாயமடைந்து வந்து சிகிச்சைக்கு வந்து அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த துயர செய்தி தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் இப்போ வந்து துயரத்துக்கு ஆளாக்கியிருக்கு, சோகத்துக்கு ஆளாக்கியிருக்கு. இதற்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக பல்வேறு உலக நாடுகள் வந்து இந்த துயர செய்திக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல விபத்து நடந்த இடத்துக்கு வந்து உடனடியாக இந்தியாவின் பாரத பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் வந்து வாழ்வாந்தாலும் நான் தான் முதலாளா இருப்பேன், சாவா இருந்தாலும் நான் தான் அங்கே முதலாளா இருப்பேன்ற அடிப்படையில் அவர் போய் பார்வையிட்டு வர்றாரு. இதுதான் ஒட்டுமொத்த இப்போ இந்தியாவையும் சோகத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த விபத்து நடந்த நேரத்தில் வந்து அது லஞ்ச் டைம்ன்றதுனால அந்த கல்லூரியில், அந்த PJ மருத்துவக் கல்லூரியில் வந்து லஞ்ச் டைம்ன்றதுனால மருத்துவர்கள், வருங்கால இந்த சந்ததியினர் வந்து காப்பாற்றக்கூடிய அந்த மருத்துவர்கள் எல்லாருமே வந்து உணவு அருந்தி கொண்டு இருந்திருக்காங்க. அந்த சூழலில் தான் அந்த விமானம் வந்து அந்த கல்லூரி மேலே விழுந்து மருத்துவர்கள் எல்லாம் சாப்பிட்ட சாப்பாடை எல்லாம் அப்படியே விட்டு வந்து விபத்துக்குள்ளாயிருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு துயர செய்தியாக வருது. அதே போல இந்த 2025க்கான ஒரு மிராக்கல் செய்தியாக பார்க்கப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெடிச்சு சிதறிய அந்த போயிங் விமானம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்து வந்து ஒரு 50 பேரை கொண்டு வர ஒரு பேருந்து எவ்வளவு பெருசு இருக்குன்னு நமக்கு தெரியும். 242 பேரை ஏற்றி கொண்டு சரக்குகளை ஏற்றிட்டு போற அந்த போயிங் விமானம் எவ்வளவு பெரிய விமானமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த விமானம் 9 மணி நேரம் பறப்பதற்கான எரிபொருளை ரொப்பி வச்சிருக்கிற ஒரு விமானம்.
அந்த விமானம் வெடித்து செதறனா எவ்வளவு பெரிய தீப்பிழம்பு ஏற்படும் நமக்கு தெரியும். அப்படி ஏற்பட்ட ஒரு தீப்பிழம்புல இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் வந்து வெளியே வந்திருக்காரு, உயிர் தப்பிச்சு வந்திருக்காரு. அதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு வந்து அவர் மட்டும் எப்படி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி வந்தாரு அப்படின்னு சொல்லி பேசுவதாக ஆயிருக்காரு. அவர் பேர் வந்து விஸ்வாஸ் குமார்ங்கிறவர். அவர் வந்து ஏற்கனவே லண்டன்ல செட்டில் ஆனவர். அவர் தன்னுடைய அண்ணனை கூட்டிட்டு போறதுக்காக இங்க வந்து இந்தியா வந்து தன்னுடைய அண்ணனோட நேற்று பயணிச்சிருக்காரு. அவர் வேறொரு வரிசையில உட்கார்ந்து இருந்திருக்காரு. இவர் வந்து ஒரு அவசர காலகட்டத்தில் வந்து விமானத்திலிருந்து இறங்குவதற்காக இருக்கின்ற அந்த எக்ஸிட் இருக்குல்ல, அந்த பகுதியில் வந்து அவருடைய சீட் இருந்திருக்குது. அங்கிருந்து தான் அவர் கடைசி நொடியில் நான் உயிர் தப்பினேன் அப்படின்னு சொல்றாரு. நான் எப்படி உயிர் தப்பினேன்னு எனக்கே தெரியல, ஆனால் நான் வந்து உயிர் தப்பி நான் கண்விழிச்சு பார்க்கும்போது என்னை சுத்தி வெறும் பிணங்களா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் இன்னைக்கு ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. அதே போல மிகப்பெரிய ஒரு சோகத்துக்கு உள்ளான ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, 5 பேர் கொண்ட ஒரே குடும்பம் வந்து பயணம் செஞ்சிருக்காங்க. அந்த 5 பேருமே வந்து அந்த விமான விபத்துல வந்து இறந்து போயிருக்காங்க. யாருன்னா டாக்டர் பிரதீக் ஜோஷி அப்படிங்கிறவர் தான் அந்த டாக்டர். அவர் வந்து ஏற்கனவே வந்து லண்டன் மாநகரில் வந்து அவர் செட்டில் ஆனவர். தன்னுடைய மனைவியும் வந்து குஜராத்ல வந்து தன்னுடைய மனைவியும் வந்து இங்க வந்து இந்தியாவில் வந்து டாக்டராக இருந்தவங்க அவங்க. அவர் வந்து தனக்கு 2 ஆண் பிள்ளைகள் வந்து ட்வின்ஸா பிறந்திருக்காங்க. அதே போல வந்து ஒரு பெண் குழந்தை. மொத்தம் வந்து இவங்க 5 பேர். அவங்க மனைவியோட இவர் வந்து லண்டன்ல போய் செட்டில் ஆகணும், தனது வருங்கால சந்ததியரான நம்ம பிள்ளைகள் வந்து ஒரு வனமான கல்வியை வந்து லண்டன் மாநகரில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கனவுகளோடு வாழ்ந்து வந்த அந்த டாக்டரை வந்து நேற்று அந்த விபத்துல வந்து பலியா இருக்காரு. நேற்று வந்து இந்தியாவில் வந்து தன்னுடைய மனைவி, அவங்களும் ஏற்கனவே டாக்டர் சொன்னல, அவங்க வந்து தன்னுடைய வேலையை விட்டுட்டு வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு இவரோட லண்டன் மாநகரிலே செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இவங்க எல்லாரும் குடும்பத்தோட போயிருக்காங்க. அப்படி போகும்போது கடைசியாக ஒரு செல்ஃபி எடுத்து தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இனி இந்தியாவில் இருந்து நாங்கள் லண்டன்லேயே செட்டில் ஆக போகிறோம், எங்களுக்கு மகிழ்ச்சியான தருணம், எங்கள் வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு போக போகுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த புகைப்படத்தை வந்து அனுப்பியிருக்காரு. அந்த நொடியிலிருந்து அந்த நிமிஷத்திலிருந்து 3வது நிமிஷமே இந்த விபத்து ஏற்பட்டு அந்த 5 பேரும் வந்து கருகி அந்த விமான விபத்தில் வந்து இறந்து போயிருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு சோகமாக, மிகப்பெரிய ஒரு துயரமாக பார்க்கப்படுது. என்னென்ன கனவு கண்டாங்களோ அவங்க, என்னென்ன மாதிரிலாம் தன்னுடைய வாழ்க்கையை வந்து கட்டமைக்கலாம், லண்டன் போன்ற ஒரு நகரங்கள்ல நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி இவங்க யோசனை பண்ணிட்டு போனாங்களோ, அது எதுவுமே நிறைவேறாம தங்கள் வாழ்க்கை வந்து குறை வாழ்க்கையாக போச்சு அப்படிங்கிறது ரொம்ப சோகமான ஒரு முடிவாக நேற்று அது அமைஞ்சு போச்சு. அந்த சோகத்துல நம்ம வந்து பங்கெடுக்கிறோம். அதே போல இன்னொரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா, குஜராத்தோடைய முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி. இந்த விஜய் ரூபானி வந்து பாத்தீங்கன்னா 68 வயதுடையவர். இவர் வந்து லண்டன் மாநகருக்கு சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்கு போயிருக்காரு. 2016 இருந்து 2021 வரலும் குஜராத் மாநிலத்துடைய முதல்வராக இருந்திருக்கிறார். இவருக்கு வந்து ஒரு வழக்கம் என்னடான்னா, 12,006 அப்படிங்கிற எண் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு எண்ணாக இவர் பார்க்கப்படுறாரு. அதே போல எந்த ஒரு வாகன எண்ணாக இருக்கட்டும், காருடைய எண்ணாக இருக்கட்டும், 1206 அப்படிங்கிற எண்ணை தான் அவர் தேர்வு செஞ்சு எடுப்பாரு. அதே போல இந்த அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய அவர் நேற்று துரதிருஷ்டவசமாக 1206 என்கிற எண்ணிக்கையில வந்து நேரம் அமைகிற அந்த நேரத்துல வந்து இறந்து போயிருக்கிறதா சோசியல் மீடியாவெல்லாம் வந்து அதை குறிப்பிடுறாங்க. குஜராத்துடைய முன்னாள் முதல்வர் வந்து இறந்து போயிருப்பது வந்து ஒட்டுமொத்த குஜராத் மக்களுக்கும் வந்து பெரிய இழப்பாக பார்க்கப்படுது. அதே போல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உடனடியாக டாடா குழுமத்தை சேர்ந்த என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 கோடி ரூபாய் நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பங்களிப்பை அந்த சோகத்துல அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நாங்க நிக்கிறோம் அப்படின்னு என்பதை உறுதி செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் டாடா குடும்பம் வந்து இந்த மக்களுக்காக நாங்க இருக்கிறோம் அப்படின்பதை நிரூபிச்சுட்டே வராங்க. அந்த வகையில இந்த விபத்துக்கு வந்து அவங்க உதவுவது வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ராயல் சல்யூட் அடிச்சுக்கிறேன். உண்மையிலேயே அது பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னதான் பணம் இறந்தவங்களுக்கு என்னதான் பணத்தை கொட்டி கொடுத்தாலும் கூட அந்த பணம் வந்து அது ஈடாகாது என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் இழந்தவர்களுக்கு இது வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறோம். இந்த விமான விபத்துல வந்து 242 பேர்ல 241 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு நான் சொன்னேன். விஸ்வாஸ் குமார் மட்டும் தப்பிச்சாருன்னு நான் சொன்னேன். அதே போல அந்த விமானத்துல இன்னொரு பெண் வந்து போறதாக இருந்தாங்க. பூமி சவுகான் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அந்த விமானத்திலே பயணிக்கிறதா இருந்தாங்க. அவங்க 15 நிமிடம் வந்து தாமதமானதுனால அந்த விமானத்துல இருந்து அவங்க போறது வந்து பயணம் வந்து தடைபட்டு போயிருக்கு. ஒருவேளை அந்த விமானத்துல அவங்க போயிருந்தாங்கன்னா, அந்த பூமி சவுகான் போயிருந்தாங்கன்னா, இந்த விமானத்துல அவங்களும் இறந்து போயிருப்பாங்க. இந்த செய்தியை கேட்டு அவங்க மிகப்பெரிய வந்து ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்க. 241 பேர்ல வந்து அவங்களும் ஒரு ஆளாக இல்லாம தப்பிச்சது வந்து
அதுவும் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்கள் மத்தியில் வந்து ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. விமான விபத்து நடந்ததை வந்து ஒட்டுமொத்த உலக நாடுகளும் வந்து பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சுட்டு வராங்க. ஏர் இந்தியாவுடைய விமான சேவை வந்து ஒரு தரமற்றதாக இருக்குது, அவங்களுடைய சேவை வந்து நம்பகத்தன்மை இல்லாததாக இருக்குது அப்படின்னு சொல்லி உலக நாடுகள், பல்வேறு நாடுகள் வந்து ஏர் இந்தியாவுடைய விமான சேவையை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அந்த விமான சேவையில தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டு இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இந்த சூழல தான் நரேந்திர மோடி அவர்கள் வந்து விமான விபத்து நடந்த இடத்துக்கு இன்னைக்கு போய் பார்வையிட்டு வந்திருக்காரு. அந்த பார்வையிட்ட அந்த போட்டோக்களை தான் சோசியல் மீடியாக்கள்ல நெட்டிசன்கள்லாம் மிகப்பெரிய அளவில் விமர்சனத்தை உண்டு பண்ணிட்டு வராங்க. எது நடந்தாலும் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கேமராமேன்களோட தங்களுடைய பரிவாரங்களோட வந்து இழவு வீட்டில் போயிட்டு போட்டோ ஷூட் பண்றது, படங்களை எடுத்து வந்து அப்லோட் பண்றது, இந்த வேலைகளை வந்து செய்யறாரு அப்படின்னு சொல்லி விமர்சனங்களை பண்ணி வராங்க. இந்தியாவின் பாரத பிரதமரான நரேந்திர மோடி அவர்களிடம் நமக்கு சில கேள்விகள் இருக்கு. விமானங்களையும் விமான நிலையங்களையும் விமானத்தில் ஏற்றப்படும் சுமைகளையும் பராமரிக்கும் ஒரு பொறுப்பை வந்து ஒப்பந்த அடிப்படையில வந்து CELEBI அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு வந்து இந்திய அரசாங்கம் ஒப்படைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 9 விமான நிலையத்தை வந்து அவங்க தான் வந்து பார்வையிடுறாங்க, அவங்க தான் மேற்பார்வையில தான் இந்த வேலைகள் நடக்குது. அப்படிப்பட்ட CELEBI அப்படிங்கிற நிறுவனம் வந்து ஒரு துருக்கியுடைய நிறுவனம், அதாவது ஒரு இஸ்லாமிய நாட்டுடைய நிறுவனம். அது இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு சங்கிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்லாமிய அமைப்புகள் நிர்வாகிக்கிற நிறுவனங்களை எல்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. இதன் அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய அந்த விமான நிலையமும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இயங்கிட்டு வந்தது. உடனடியாக மோடி அரசாங்கம் என்ன பண்ணுது, அவங்களுடைய ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணுது. 2008 இருந்து 2032 வரலும் அவங்களுக்கு வந்து ஒப்பந்தம் போடப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செஞ்சு விமானங்கள், விமான நிலையங்கள், விமானத்தில் ஏற்றப்படும் சுமைகளை அந்த பராமரிக்கிற அந்த ஒப்பந்தத்தை யாருக்கு ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா, AAHL அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு ஒப்படைக்கிறாங்க. அதாவது ஏர்போர்ட் ஹோல்டிங் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து கடந்த மே 15ஆம் தேதியிலிருந்து அந்த இதை வந்து ஒப்படைக்கிறாங்க. இந்த AAHL அப்படிங்கிற நிறுவனத்துக்கு வந்து போதிய அனுபவங்களும் கிடையாது, இதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த மாதிரி வேலைகளை செஞ்சதும் கிடையாது. ஆனா அந்த நிறுவனத்துக்கு வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பொறுப்பை வந்து குஜராத் அந்த விமான நிலையத்துக்கு வந்து ஒப்படைக்கிறாங்க. அந்த நிறுவனம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரேந்திர மோடியோடைய உயிர் நண்பரான ஆதானிக்கு தான் சொந்தமான கம்பெனி. அந்த கம்பெனி வந்து AAHL என்பதுடைய முழு விரிவாக்கம் என்னடான்னா, ஆதானி ஏர்போர்ட் ஹோல்டிங் லிமிடெட் அப்படிங்கிற அந்த கம்பெனிக்கு தான் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. நேற்று நடந்த அந்த விபத்துல வந்து சில சந்தேகங்களை வந்து எழுப்புறாங்க ஊடகத்தார். என்ன எழுப்புறாங்க அப்படின்னா, போதிய அனுபவமே இல்லாத ஒரு கம்பெனிக்கு இந்த பொறுப்பை ஒப்படைச்சதுனால அந்த போயிங் விமானத்துல அதை தூக்கி சுமக்கிற அளவை விட அதிகப்படியான லக்கேஜ்களை அந்த விமானத்துல ஏற்றிருப்பாங்களா, அதனாலதான் அதை டேக் ஆஃப் ஆகாம அந்த விமானம் வந்து 875 அடிக்குள்ளேயே இருந்தது. வந்து கிட்டத்தட்ட வந்து விமான நிலையத்துல சற்று தூரத்திலே அது விழுந்து போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இது எந்த வகையில உண்மை பொய்ன்னு நமக்கு தெரியலனாலும் கூட இது ஒரு வகையில யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா இதை வந்து விசாரணை மூலமா தான் அதை வந்து மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தி ஆகணும். 32 வரலும் இருந்த அந்த ஒப்பந்தத்தை திடீர்னு ஏன் வந்து இவங்க வந்து அதை ரத்து பண்ணணும்? அதை ரத்து பண்ணி கொடுத்ததுனால அனுபவமே இல்லாத இந்த நிறுவனம் வந்து மேற்பார்வையிட்டதுனால இது போன்ற விபத்துக்கள் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நாமளும் வந்து சந்தேகப்படுறோம்.